மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் சதை அல்லது பேங்க்ரியாஸில் ஏற்படுகின்ற புற்றுநோய்களை பற்றி பார்த்தோம். என்னென்ன காரணங்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவோம். அந்த நோய் ஏற்படுவதற்குரிய கூடுதலான அளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விடயங்கள். முதலாவதாக நான் சொன்னேன் இந்த சிகரெட் குடிப்பது, ஸ்மோக்கிங். ரெண்டாவதாக சொன்னேன் சிவப்பு இறைச்சி அல்லது ரெட் மீட் அல்லது கூடுதலான கொலஸ்ட்ரால் இருக்கின்ற உணவு வகைகளை உட்கொள்ளுவது. மூன்றாவதாக உணவிலே நார்ச்சத்துள்ள பொருட்களை குறைப்பது, அதாவது பழ வகைகளையும் மரக்கறி வகைகளையும் குறைவாக எடுத்துக்கொள்வது. நான்காவதாக மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு இந்த சதையிலே ஏற்படுகின்ற அலர்ஜி, அதை நாங்கள் குரோனிக் பேங்க்ரியடைட்டிஸ் என்று சொல்லுவோம். இந்த குரோனிக் பேங்க்ரியடைட்டிஸ் எனப்படுவது என்ன, அடிக்கடி இந்த சதையிலே ஏற்படுகின்ற கிருமி தொற்று காரணமாக நீண்ட கால போக்கிலே அவர்களுக்கு இந்த வயிற்று வலியும் முதுகு வலியும் இருந்து கொண்டிருக்கும். அதை அவர்கள் ஒரு 4-5 வருடமாக கவனிக்காமல் விடுவார்கள். இவர்கள் சரியாக வயிற்று வலியும் இராது, ஒரு சாதாரணமான ஒரு வயிற்று வலி, அதே நேரத்தில் சாதாரணமான ஒரு முதுகு வலி கூடுதலாக வேலை செய்தால் சடுதியாக அவர்களுக்கு இந்த முதுகுவலி ஏற்படக்கூடியதாக இருக்கும். இது அவர்கள் அதை கணக்கு எடுத்துக்கொள்வதில்லை. பிறகு நோய் முற்றின பிற்பாடு பார்க்கின்ற போது இது பாரதூரமான பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. எனவே தான் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், ஒருவர் 2 கிழமைக்கு மேல் 10 to 14 நாட்களுக்கு மேல் ஒருவர் வயிற்று வலி அடிக்கடி வந்து போகிற வயிற்று வலியாக இருந்தால் அவருடைய வயிற்றை நாங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அல்லது படம் பிடித்து பார்ப்பது மிகவும் அவசியமான நிலையில் அதன் மூலமாக பலதரப்பட்ட நோய்களையும் பிரச்சனைகளையும் எங்களாலே எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடியதாக இருக்கும், தவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக இந்த நோய்க்குரிய இன்னொரு காரணி என்ன, எங்களுக்கு ஏற்படுகின்ற நீரழிவு நோய். உங்களுக்கு தெரியும், இந்த சதையிலே இருந்துதான் இன்சுலின் எனப்படுகின்ற ஹோமோன் சுரக்கப்படுகிறது. இந்த இன்சுலினுடைய குறைபாடு ஏற்படுகின்ற போதுதான் எங்களுக்கு இந்த நீரழிவு நோய் ஏற்படுகிறது, டயபெட்டிக் மெலைட்டஸ் ஏற்படுகிறது. நீண்டகால நோக்கிலே இந்த நோய் ஏற்படுமாக இருந்தால், இந்த டயபெட்டிக் நோய் ஏற்படுமாக இருந்தால் அதன் மூலமாக அந்த நோயாளிகளுக்கு பிரச்சனை வரக்கூடிய தன்மை இருக்கின்றது. என்றபடியினாலே நாங்கள் இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸ் எனப்படுகின்ற இந்த நோய் கூட ஒரு புற்றுநோய்க்கு, அதாவது இந்த சதையிலே புற்றுநோய் ஏற்படுவதற்குரிய ஒரு காரணியாக, ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த நோயாளிகள், சாதாரணமாக இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸ் இருக்கின்ற நீரழிவு இருக்கின்ற நோயாளிகள் குறைந்தது 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது தங்களுடைய வயிற்றை அவர்கள் படம் பிடித்து பார்ப்பது மிகவும் நல்ல. சில நேரங்களிலே அவர்களுக்கு இந்த அடிக்கடி இந்த சதையில் ஏற்படுகிற இந்த இன்ஃப்ளமேஷன், அலர்ஜியை ஏற்பட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு இந்த குரோனிக் பேங்க்ரியடைட்டிஸ் எனப்படுகிற நிலைமைக்கு போய் பிறகு அது இந்த குரோனிக் பேங்க்ரியடைட்டிஸ் ஆனது புற்றுநோயாக மாறணும். எனவே அதையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இருக்கின்ற இன்னுமொரு விடயம் என்னவென்றால், குடும்பத்திலே இருக்கின்ற பரம்பரையிலே யாருக்காவது புற்றுநோய் ஏதாவது இருந்தால் அது மிகவும் முக்கியமானது. அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேஷன்ஸ் சொல்லுவோம். அதாவது முதல் தர, அதாவது உறவினர்கள் என்றால் அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சி அல்லது அப்பா அம்மாவா, இவர்களுக்கு ஏதாவது இந்த சதையிலே, இந்த பேங்க்ரியாஸிலே புற்றுநோய் இருக்குமாக இருந்தால் அந்த புற்றுநோய் மற்றவர்களுக்கு கூட ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. என்றபடியினால இதை நாங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் நாங்கள் அதாவது என்ன, நாங்கள் மிகுந்த அவதானமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த மார்பகங்களில் ஏற்படுகின்ற புற்றுநோய், இந்த மார்பகங்களில் ஏற்படுகின்ற புற்றுநோய் 130% பரம்பரையில் ஏற்படக்கூடியது. எனவே கட்டாயமாக மெமோகிராமை செய்ய வேண்டும். குறைந்தது 5 வருடங்களுக்கு ஒரு தடவையாவது மெமோகிராம் செய்ய வேண்டும். எவ்வளவு காலம் மட்டும் என்றால், அந்த பெண்ணினுடைய வயது 55 வயசு மட்டும் இந்த மெமோகிராம் எனப்படுகின்ற மார்பகங்களுக்குரிய
பரிசோதனையை நாங்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நாங்கள் அவருடைய வயது குறைந்தது 55 வயசு மட்டும் செய்யணும். இதுதான் கடைசியாக வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டல்கள். எனவே இதுதான் எங்களுக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது வழிகாட்டல். எனவே அதே போல தான் இந்த யாராவது ஒரு நோயாளி உங்களுடைய குடும்பத்திலே புற்றுநோயால் இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய வயிற்றை நீங்கள் கட்டாயமாக படந்திரு பார்ப்பது அவசியம். அடுத்ததாக இன்னும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் என்று சொல்லப்படும் போது உடல் பருமன் அது இருப்பது. அது நான் அதை சொல்ல முடியாது. நானே ஒரு உடற்பருமன் கூடிய ஒரு வைத்தியராகவே இருக்கிறேன் சிறு வயதிலே இருந்து. என்றாலும் கூட நாங்கள் உடற்பருமன் கூடினாலும் எங்களுக்குரிய உடற்பயிற்சியை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற போது அது மிகுந்த பலனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரத்தத்தில் இருக்கின்ற நான் முதலிலே சொன்னேன், இந்த கொலஸ்ட்ராலின் அளவை எப்போதுமே நாங்கள் குறைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். நாங்கள் என்ன அண்மையிலே கூட ஒரு அன்பரை எனக்கு தெரியும், அவர் உண்மையாக அவருக்கு உயர்குருதி அமுக்கம், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இரத்தத்திலே கொழுப்புகள், கொழுப்பு அமிலங்கள், முக்கூட்டு கொழுப்பு அமிலம் எல்லாம் கூடுதலாக இருந்தது. அவர் என்ன செய்தார், தானாகவே ஒரு ஃபார்மசியிலே போய் கேட்டு அவர் சொல்லியிருக்கார், இவ்வளவு காலம் நீங்கள் இந்த மருந்தை குடிக்கிறீர்கள், கொலஸ்ட்ரால் குடிசை 10 வருஷம் 15 வருடமாக உங்களுடைய ஈரல் பாதிக்கப்பட போகிறது, எனவே உடனடியாக இந்த மருந்தை நிப்பாட்டுங்களோடு சொல்லி அது நிப்பாட்டி 3 மாதத்துக்குள் அவருக்கு மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக் அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அவருக்கு ஏற்பட்டது. எனவே இதுதான் இங்கே இருக்கின்ற பிழை. என்றபடியினாலே இந்த கொலஸ்ட்ராலை நாங்கள் எப்போதுமே குறைந்த அளவு, நீங்கள் எவ்வளவு பருமனாக இருந்தாலும் கூட கொலஸ்ட்ராலை ஒரு குறைந்த நிலையிலே நாங்கள் பேண வேண்டும். அதுக்கு பல தரப்பட்ட வழிகாட்டல்கள் எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கொலஸ்ட்ராலில் HDL எனப்படுகிறது கொலஸ்ட்ரால் இருக்கிறது, ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். இந்த HDL கொலஸ்ட்ரால் ஆனது நல்ல கொலஸ்ட்ராலாகவும், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் எனப்படுகிற இந்த LDL கொலஸ்ட்ரால் ஆனது உடலுக்கு தீமை பயக்கக்கூடிய ஒரு கொலஸ்ட்ராலாகவும் இருக்கிறது. எனவே HDL கொலஸ்ட்ராலை எப்போதுமே 65-75 மேலே வைத்திருக்க வேண்டும். LDL கொலஸ்ட்ரால் எப்போதும் 60 கீழே 35 கீழே நாங்கள் வைத்திருக்க வேண்டும். எனவே இது முக்கியமானது. எனவே பரம்பரையில் ஏற்படுகின்ற பருமன் ஒபேசிட்டியானது இந்த சதையிலே புற்றுநோய் ஏற்படுத்த தூண்டுகிறது. எனவே மேற்குறிப்பிட்ட காரணிகள்லாம் நான் உங்களுக்கு சொன்னது போல ரிஸ்கான காரணிகளாக இருக்கின்றது. அதாவது இந்த சதையிலே புற்றுநோய் ஏற்படுவதற்கு இந்த சதையிலே ஏற்படுகிற புற்றுநோய் மிக பயங்கரமான புற்றுநோய், அக்ரெசிவ் காசினோமா அல்லது அக்ரெசிவ் கேன்சர், மிகவும் வேகமாக பரவக்கூடியது. முதல் நிலைமையிலேயே இதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடித்தால் அதை நாங்கள் வடிவாக மேற்கொள்ளலாம், இல்லாவிட்டால் எங்களுடைய கடைசியிலே அந்த நோயாளிக்கு இறப்பு அல்லது மரணம் ஏற்படும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காதவருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் மணி சின்னத்தை அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலே விவரங்கள் தேவையாக இருந்தால் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ளணும். மீண்டும் பிறந்திருக்கலாம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாகவே அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.